அல் ஹரிக்கில் இருக்க ஆரஞ்ச் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் வந்து ரியாத்லேருந்து அல் ஹரிக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும், அதோட லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள் பார்க்கல அப்படின்னா. இந்த ஃபார்முக்கு நாங்கள் 3rd டைம் வரோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து கிரேப்ஸ் இருக்கும். அழகாக பந்தல் போட்டு மேலே கிரேப்ஸ் கொடியெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. கிரேப்ஸும் காய்ச்சிருந்தது, நல்லா இருந்தது. இங்கே ஆரஞ்சு, லெமனு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியில் வந்து ரோஸ் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், லெட்டஸ் இதெல்லாம் உள்ளே இருந்தது. இப்போ இதில் பாருங்கள், ரோஸ் உங்களுக்கு தெரியும், பிங்க் கலர் ரோஸு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட்டுன்னு 5 வெரைட்டியில் ரோஸ் இருந்தது. என்னடா அது? லெமன். ஏங்க இங்க வாங்க கொஞ்சம். பேசுங்க. இதுக்கு எங்க ஊர்ல பெரிய எலுமிச்சை மரம்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலர்ல பழம் பழுக்கும். இந்த ஊர்ல காய் வந்து பச்சையா இருக்கும். பழம் என்ன கலர்ல இருக்கும்? பழம் வந்து இந்த மாதிரி இருக்கும். மஞ்சள் கலர்ல வரும். அதுக்கு பேரு லெமன். ஓஹோ, லெமன் சொல்றாங்க. எங்க ஊர்ல எலுமிச்சை மரம்னு சொல்லுவோம். அழகா இருக்குதா பாத்துங்க, அவ்வளவுதான். இது வந்து இப்படி இதுல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சு. இந்த ஃபார்மில் ஆரஞ்சு, லெமனு, அதுக்கப்புறம் அத்திப்பழம், நிறைய கலரில் ரோஸ் இருந்தது. ஆடு, மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீல் இருந்தது. குட்டி ஆடுபாடு ஆட்டுக்குட்டி தரவே இல்லை. முன்னாடி வேணாங்க சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 11 மணி போல் உள்ளே போயிருந்தோம் ஃபார்முக்கு. 12:30 மணிக்கு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் இருந்தது, லோக்கல் மார்க்கெட். அங்கே போனோன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. நாட்டு கோழி முட்டை இருந்தது. இதெல்லாமே வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் வந்தாச்சு. இது 10th இயர் ஆரஞ்சு ஃபெஸ்டிவலு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இந்த ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டே இன்றைக்கி தான். இதுதான் என்ட்ரன்ஸு. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்திருந்தப்போ இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக டென்ட்டு நிறைய இருந்தது எக்ஸிபிஷனில். பட் இந்த வருஷம் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் 3 வருஷமாகவும் லாஸ்ட் டே, அந்த எக்ஸிபிஷனோட லாஸ்ட் டே தான் போயிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் லாஸ்ட் டே தான் இங்கே போயிருந்தோம். என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அது அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும் ஆரஞ்சு. இதுவும் டேஸ்ட் தராங்களா, வாங்கிக்கோ. حياكم الله. هلا مرحبا، حياكم الله. ஆரஞ்ச் ஃபெஸ்டிவலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பேக் வச்சுட்டு வரவங்க எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நாங்களுமே அந்த பேக் வாங்கியிருந்தோம். உள்ளே வந்து ஒரு கீ செயின், ஒரு மக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேட்லாக் இருந்தது. அதே மாதிரி குரான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. தமிழ்லையும் இருந்தது, அரபிக்லேயும் இருந்தது. அந்த குரான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. எக்ஸிபிஷனில் மொத்தமாக 4 டென்ட் இருந்தது. ஒரு டென்ட் ஃபுல்லாகவே நர்சரி கார்டன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்த டென்ட்டில் ஃபுட் ஸ்டால் இருந்தது. நெக்ஸ்ட்டு 3rd இருந்ததில் பார்த்திங்கன்னா ட்ரை ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பல்சஸ் இருந்துச்சு,
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் இருக்க ஸ்டாலில் வந்து ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, லெமன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு ஒரு 4 மணி இருக்கும், நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு எக்ஸிபிஷன்லேயே அதிகபட்சம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரியாத் ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து டவர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மொபைல் டவரு. ஸோ அந்த லொக்கேஷன்லாம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரௌண்ட் 4 o'clockலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ வின்டர் சீசன்றதுனால ஒரு 5:30க்கெல்லாம் இருட்டவும் ஆரம்பிச்சிரும். இதோட வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் அந்த ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வியூலாம் எப்படி இருந்தது, போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காமல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்க நிறைய ஆரஞ்ச் ஃபார்மில் வந்து என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஆரஞ்ச் ஃபார்ம்லேயும் அதோட என்ட்ரி ஃபீஸோட ரேட் வந்து வேரி ஆகுது. அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. என்ட்ரி பே பண்ணுற எல்லா ஆரஞ்ச் ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம ஆரஞ்சை வந்து பறிச்சுட்டு வரலாம். அங்கேயே ஜூஸ் போட்டும் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். டைம் லிமிட் கிடையாது. காலையில் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அங்கே நீங்கள் இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. வரும்போது ஒரு ஸ்லோப்பில் இறங்கணும் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம இப்போ ஏறிட்டுருக்கோம். அந்த அல்ஹரிக்கு முடித்தோடனே இந்த ஸ்லோப்பில் மேலே போய் தான் ரியாதோட ரோடில் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த ஃபார்மு எக்ஸிபிஷனுக்காக போகிறோமோ இல்லையோ, இந்த லொக்கேஷனுக்காகவே கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைமில் போகும்போது வெயில் அதிகமாக இருக்காதுல்ல, அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.